Center of mass and linear momentum concept neat type questions பார்க்கலாம். First question பாருங்க. A body at rest breaks into two pieces of equal masses. The parts will move in same direction along different lines in opposite directions with equal speeds in opposite direction with unequal speeds அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து பாருங்க, நமக்கு இனிஷியலா வந்து எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருந்திருக்கு. அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு 0. இதை பிரேக் ஆகுறது வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ்னால பிரேக் ஆகுது. அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ்னால பிரேக் ஆச்சுன்னா வந்து மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் வந்து கன்சர்வ்டா இருக்கணும். அப்போ மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் கன்சர்வ்ட்னா ஃபைனல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் இனிஷியல் மொமெண்டமா இருக்கணும். சின்ஸ் இனிஷியல் மொமெண்டம் இஸ் 0, ஸோ தட் ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் வந்து 0வா இருக்கணும். அப்போ ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் 0வா இருக்குன்னா இது ரெண்டு பார்ட்டா பிரேக் ஆயிடுச்சு இல்லையா. இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு பார்ட் இருந்துச்சு, ரெஸ்ட்ல இருந்துச்சு, வெலாசிட்டி ரெஸ்ட்ல இருக்கு 0. இப்போ ரெண்டு பார்ட்டா பிரேக் ஆயிருச்சுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மாஸ் வந்து எம், செகண்ட் பார்ட்டுக்கும் மாஸ் எம்னு வச்சுங்க. ஏன்னா ரெண்டு பார்ட் ஈக்குவலா இருக்கு. இப்போ ஃபைனல் மூமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மாஸ் எம் இன்ட்டு வெலாசிட்டி v1 எடுத்துங்க, செகண்ட் பார்ட்டுக்கு மாஸ் எம் இன்ட்டு வெலாசிட்டி v2 எடுத்துட்டு ஈக்குவல் டு 0 போடுங்க. ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம். இதுல இருந்து எம் இன்ட்டு v2 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, எம் இன்ட்டு v1 மைனஸ்ல வருதுங்களா. எம் எம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா v2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v1 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பாடியும் செகண்ட் பாடியும் வந்து எப்படி மூவ் ஆகணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகணும். அடுத்து மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கணும். ஸோ மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் வித் ஈக்குவல் ஸ்பீட்ஸ். அப்போ மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் வித் ஈக்குவல் ஸ்பீடா இருந்தால் தான் ஃபைனலா வந்து டோட்டல் மொமெண்டம் 0வா இருக்கும். ஸோ மொமெண்டம் கன்சர்வ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. A body falling vertically downwards under gravity breaks in two parts of unequal masses. The center of mass of the two parts taken together shift horizontally towards அப்படின்னு கேட்டிருக்காங்க. Towards heavier piece வருமா, lighter piece வருமா, does not shift horizontally, depends on the vertical velocity அப்படி வருமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாம் வந்து நம்ம விட்டுருக்கோம், ஒரு பாடி வந்து விட்டுருக்கோம். இது மேல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ y டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எக்ஸ் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. அப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் எலாங் எக்ஸ் ஆக்சிஸ், சேஞ்ச் இன் மொமெண்டம் எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் 0. அப்படின்னா ஃபைனல் மொமெண்டம் எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் மொமெண்டம் எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரணும். ஓகேங்களா. அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகாது, எக்ஸ் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. பிரேக் ஆகுறது இன்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் பிரேக் ஆகுது. இன்டர்னல் ஃபோர்ஸ் cannot affect the center of mass. இன்டர்னல் ஃபோர்ஸ் cannot affect the center of mass. அப்போ ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாதுனால ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல சென்டர் ஆஃப் மாஸ் ஷிஃப்டே ஆகாது. ஸோ தட் டஸ் நாட் ஷிஃப்ட் ஹாரிசான்டலி. செகண்ட் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க ஃபோர்த் கொஸ்டின். Two balls are thrown simultaneously in air. The acceleration of the center of mass of the two balls while in air எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, depends on the direction of the motion of the balls, depends on the masses of the two balls, depends on the speeds is equal to g அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு force on center of mass is equal to external force. That external force is equal to mass into acceleration. சரிங்களா. இப்போ வந்து நமக்கு ஆக்சலரேஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது மாஸ் இன்டு ஜி, டோட்டல் மாஸ் இன்டு ஜி. அப்போ ஆக்சலரேஷன் பிளேஸ்ல ஜின்னு எடுத்துக்கணும். ஸோ ஏர்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது எம் இன்டு ஜி. அப்படின்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் ஆன் தி சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அது எம்ஜி. ஸோ அதனால ஆக்சலரேஷன் வந்து ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஜின்னு வரும். தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். Consider a system of two identical particles. One of the particle is at rest and the other as an acceleration a. The center of mass as an acceleration dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு ஐடென்டிக்கல் பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க. ஸோ m1 இஸ் ஈக்குவல் டு m2 இஸ் ஈக்குவல் டு mன்னு எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு பார்ட்டிகல் ரெஸ்ட், ஸோ a1 இஸ் ஈக்குவல் டு 0. செகண்ட் பார்ட்டிகல் மூவ் ஆகுது, a2 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துங்க. ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸுக்கு என்ன, இது வந்து கிவன் டேட்டா கொடுத்தது என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதியிருக்கோம். ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன பார்த்தீங்கன்னா m1 a1 பிளஸ் m2 a2 டிவைடட் பை m1 பிளஸ் m2ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா. இந்த a1 வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும். m2 வந்து m1 m2 எல்லாமே சேம் போட்டுட்டு a2 வந்து ஏன்னு போட்டுங்க, டிவைட் பை m1 பிளஸ் m2 வந்து 2m டினாமினேட்டர்ல m கேன்சல் பண்ணிருங்கப்பா. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a/2. ஸோ a/2ன்றது கரெக்ட். ஃபோர்த் கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. Two particles A and B initially at rest move towards each other under a mutual force of attraction. At the instant when the speed of A is v and the speed of B is 2v, the speed of center of mass of the system is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இங்க பாருங்க இனிஷியலா ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, அடுத்து மியூச்சுவல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ மியூச்சுவல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னா வந்து அது இன்டர்னல் ஃபோர்ஸ், அது வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ். இன்டர்னல் ஃபோர்ஸ்னாவே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸா தான் இருக்கும், ஆக்ஷன் ரியாக்ஷனா இருக்கும். சரிங்களா? அதனால டோட்டல் இன்டர்னல் ஃபோர்ஸ்னால டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் வந்து 0. அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ் 0னா ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் 0 அப்படின்னா வெலாசிட்டி மாறாது. இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0ன்னு இருந்ததுனால ஃபைனல் வெலாசிட்டி 0வா இருக்கணும். ஏன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் 0. velocity of the center of mass cannot be affected by internal force. external force நால மட்டும் தான் velocity மாறும். இங்க internal force தான் ஆக்ட் ஆகுது, external force ஆக்ட் ஆகல. so that initial velocity மாறாது, velocity மாறாது. இனிஷியலா ரெஸ்ட் இருக்கிறதுனால ஃபைனலாவும் ரெஸ்டா தான் இருக்கணும். so that ஃபைனலாவும் என்ன ஆக்சலரேஷன்ல போகுது பாத்தீங்கன்னா, சாரி என்ன வெலாசிட்டில போகுது பாத்தீங்கன்னா 0 வெலாசிட்டில தான் இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ்க்கு. so 5th क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க 6th क्वेश्चन. Two balls of equal mass are projected from a tower simultaneously with equal speeds, one at angle theta above the horizontal and the other at the same angle theta below the horizontal. The path of the center of mass of the two balls is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல क्वेश्चन பாருங்க. இப்போ இது வந்து ஒரு டவர் எடுத்துங்க, இங்க இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம், ஆங்கிள் தீட்டா மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இன்னொரு ஆப்ஜெக்ட் இப்படி டவுன் சொல்லியிருக்காங்க, இப்படி தீட்டான்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா இது ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி பாருங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கும், எக்ஸ் டைரக்ஷன்ல. இல்லைன்னா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஒய் டைரக்ஷன் காம்பனன்ட் கேன்சல் ஆயிரும். ஒய் டைரக்ஷன் பாருங்க, இது ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டியும் இந்த ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டி கேன்சல் ஆயிருது அப்படின்னு எடுத்துங்க. அப்போ எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டி இருக்கு. அடுத்து ஆக்சலரேஷன் டவுனோட இருக்கும். அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி பாத்துல வந்துட்டு இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் எந்த பாத்துல போகும்னா பாராபோலிக் பாத். ஓகேங்களா? ஏன்னா ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அது டவுனோட ஆக்ட் ஆகுது. இனிஷியலா வெலாசிட்டி ஹாரிசான்டலா இருக்கு. அப்போ ஆக்சலரேஷன் வெலாசிட்டி எப்படி இருக்கு? டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல வந்து இது பாராபோலிக் பாத்துல போகும், பாராபோலிக் பாத்துல போகும். 6th क्वेश्चனுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஃபாலோஸ் பாராபோலிக் பாத். ஸோ 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த क्वेश्चन பாருங்கப்பா. One projectile moving with velocity v in space gets burst into two parts of masses in the ratio 1:3. The smaller part becomes stationary. What is the velocity of the other part அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நல்லா கவனிங்க. இனிஷியலா வந்து மொமெண்டம் வந்து ஒரு பார்ட்டுக்கு வந்து மாஸ் எம்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க, வெலாசிட்டி வில போயிட்டு இருக்கு. இப்போ இது ரெண்டா பிரேக் ஆயிருச்சு. எப்படி பிரேக் ஆயிருக்கு? 1:3 பார்ட்டா பிரேக் ஆயிருக்கு. இது 1 டைம், இது 3 டைம். அப்படின்னா மொத்த மாஸ் 4 டைம்ல டிவைட் பண்ணுங்க. அப்போ m/4 இது 3m/4 கரெக்ட்டுங்களா? சரி, இது 3 டைம்ஸ் இருக்கு, இது 1 டைம் இருக்கு. அப்போ வந்து ரெஸ்ட்டுக்கு வந்த மாஸ் m/4, அடுத்து மோஷன்ல இருக்கிற மாஸ் 3m/4. இந்த பாடி வந்து ஃபர்ஸ்ட் பாடி வந்து ஃபைனலா ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு, செகண்ட் பாடி தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பிரேக் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஃபோர்ஸ், அதனால வந்து உங்களுக்கு மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் சேஞ்ச் ஆகாது. அப்போ மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் கன்சர்வ்டா இருக்கணும். மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் கன்சர்வ் அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் போடணும். இனிஷியல் மொமெண்டம் என்ன m × v ன்னு போடுங்க. ஃபைனல் மொமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாடிக்கு வந்து மாஸ் m/4 × வெலாசிட்டி 0ன்னு வந்துருது. செகண்ட் பாடி வந்து பாருங்க 3m/4 மாஸ் × வெலாசிட்டி v2ன்னு போட்டுங்க. இப்போ இது 0னால இங்க பாருங்க mv = 3m/4 × v2ன்னு போட்டுக்கலாமா? இப்போ இந்த m கேன்சல் பண்ணிருங்க. அப்போ இதுல இருந்து v2 = என்ன வருது பாருங்க, 4 அந்த பக்கம் போயிடும். ஸோ 4v/3. ஸோ 4v/3 தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். 7th क्वेश्चனுக்கு நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 8th क्वेश्चन பாருங்க. A bomb of mass 9 kg explodes into two pieces of masses 3 kg and 6 kg. The velocity of 3 kg mass is 16 meter per second. The velocity of 6 kg is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ bomb of mass 9 kg explodes ன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலா என்ன வெலாசிட்டி சொல்லல, அதனால இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு எடுத்துக்கோங்க. அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் 0, இனிஷியல் மொமெண்டம் 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபைனல் மொமெண்டமும் 0 இருக்கணும். ஏன்னா எக்ஸ்ப்ளோட் ஆகிறது இன்டர்னல் ஃபோர்ஸ்னால. ஸோ தட் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் கன்சர்வ். ஸோ ஃபைனல் மொமெண்டம் = இனிஷியல் மொமெண்டம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபைனலா பாடி ரெண்டு மாஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 3 kg, ஒன்று 6 kg. 3 kg மூவ்ஸ் வித் வெலாசிட்டி 16 மீட்டர் per second. அப்போ வந்து m1 வந்து 3 kg. சரிங்களா? வெலாசிட்டி v1 வந்து 16 மீட்டர் per second. m2 வந்து 6 kg. அதனுடைய வெலாசிட்டி v2 எவ்வளோ? அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபைனல் மொமெண்டம்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m1v1 + m2v2 that is equal to 0 வரணும். m1 3 × வெலாசிட்டி 16 போட்டுக்குங்க, ப்ளஸ் m2 வந்து 6 போட்டு × வெலாசிட்டி v2 போட்டு ஈக்குவல் டு 0 போடுங்க. அப்போ 6 × v2 = என்ன வருது பாருப்பா, m × 16 கரெக்டுங்களா? மைனஸ் வரும். அப்போ இந்த 6ம் இங்க ஒரு 3, இங்க ஒரு 3 இருக்கு இல்லைங்களா? இங்க ஒரு 3 இருக்கும், 3mன்னு வருது.
இந்த 6 இந்த 3 கேன்சல் பண்ணா 2 இருக்கும். அடுத்து இது வந்து கேன்சல் பண்ணா 8ன்னு வருது. அப்படின்னா V2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா -8 மீட்டர் பர் செகண்ட். நீங்க மைனஸ் கொடுக்கல, ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க. 2 blocks of masses 10 kg and 4 kg are connected by a spring of negligible mass and placed on a frictionless horizontal surface. An impulse gives a velocity of 14 meter per second to the heavier block in the direction of the lighter block. The velocity of the center of masses அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே given வந்து பார்த்தீங்கன்னா heavier block வந்து 10 kg. அந்த heavier block velocity எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 14 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து லைட்டர் பிளாக் M2ன்னு எடுத்துங்க. அந்த லைட்டர் பிளாக் வந்து 4 கிலோகிராம் எடுத்துக்குங்க. அந்த லைட்டர் பிளாக் வந்து நம்ம வெலாசிட்டி கொடுக்கல, அப்போ அது வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு எடுத்துக்குங்க. சரிங்களா? அப்போ வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸுக்கு என்ன ஃபார்முலா, m1 v1 plus m2 v2 டிவைட் பை m1 plus m2. இப்போ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. m1 வந்து 10 இன்ட்டு v1 வந்து 14 plus m2 வந்து 4 v2 0 divided by m1 plus m2 10 plus 4. இப்போ நியூமரேட்டர்ல 114 இருக்கு. 10 into 14 வந்து 140 divided by 14. 140யும் 14யும் கேன்சல் பண்ணா 10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட். தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க 10th கொஸ்டின் பார்க்கலாம். A ball kept in a closed box moves in the box making collision with the walls. The box is kept on a smooth surface. The velocity of the center of mass அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல கொஸ்டின் பாருங்க. இப்போதான் இதுதான் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ், இது வந்து ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸ்க்குள்ள பால். இது ஸ்மூத் சர்ஃபேஸ்னால ஃப்ரிக்ஷன் கிடையாது, அதனால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. இந்த பால் வந்து இந்த பாக்ஸ் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், அது ஆக்ஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite force வந்து இந்த பால் மேல ஆக்ட் ஆகும், ரியாக்ஷன். அப்போ வந்து இந்த பால் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும், இந்த பாக்ஸோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஆனா வந்து இது மொத்தமா ஒரு சிஸ்டம் எடுத்தோம்னா இது இந்த ஃபோர்ஸ் இன்டர்னல் ஃபோர்ஸ் தானே, இது ஆக்ஷன் ரியாக்ஷன் இன்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஆகிட்டு டோட்டல் ஃபோர்ஸ் 0 வந்துடும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் 0 இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் வந்து 0வா இருக்கும். மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் 0, இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் தானே. அப்படின்னா வந்து இல்லைன்னா இனிஷியலா வந்து மொமெண்டம் இருந்துச்சுன்னா ஃபைனலா அதே மொமெண்டம் இருக்கும். அப்போ இனிஷியலா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன இருக்குமோ அதே வெலாசிட்டி தான் ஃபைனலாவும் இருக்கும் இந்த சிஸ்டம்க்கு, பாலுக்கும் இந்த பாக்ஸுக்கும். அதனால வந்து என்ன சொல்லணும்னா பாக்ஸ் பிளஸ் இந்த பால் இந்த சிஸ்டம்க்கு தான் சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த பாக்ஸ் இந்த பாலை தான் ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம், அதுல தான் இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த சிஸ்டம்க்கு இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுனால இந்த சிஸ்டம் மேல டோட்டல் ஃபோர்ஸ் 0னால momentum of the system is constant, so that velocity of center of mass is constant அப்படின்னு எடுத்துக்கலாம். so that இந்த கொஸ்டினுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 11th கொஸ்டின் பாருங்கப்பா. A meter stick is placed vertically at the origin on a frictionless surface. A gentle push is given in the positive x direction is given to the topmost point of the rod. When it has fallen completely, x coordinate of the center of mass of the rod ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நல்லா கவனிங்க, இந்த சம் வந்து ஒரு ராட் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம், எங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா ஆரிஜின்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஆரிஜின்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் x is equal to 0. இப்போ இங்க வந்து ஸ்லைட்டா புஷ் அப்ளை பண்றாங்க டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல. அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து டென்ஸ் டு 0ன்னு எடுத்துக்கணும், ஸ்லைட்டா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால. அப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல நோ ஃபோர்ஸ் அப்ளைடுன்னு அச்சீவ் பண்ணிக்க. அப்போ இந்த ஸ்டிக் வந்து கீழே விழுந்துருச்சுன்னா இப்படி விழுந்துரும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஒய் டைரக்ஷன் உடைய பொசிஷன் மாறுமே தவிர எக்ஸ் கோஆர்டினேட் உடைய சென்டர் ஆஃப் மாஸ் மாறாது. சென்டர் ஆஃப் மாஸோட எக்ஸ் கோஆர்டினேட் மாறாது, ஆனா ஒய் கோஆர்டினேட் சென்டர் ஆஃப் மாஸ் மாறும். ஏன்னா அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் mg ஒய் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால. அதனால எக்ஸ் கோஆர்டினேட் சென்டர் ஆஃப் மாஸ் மாறாதனால அப்படியே ஆரிஜின்லயே இருக்கும். ஸோ 11th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 12th கொஸ்டின். Two bodies having masses m1 and m2 and velocities v1 and v2 collide and form a composite system if m1 v1 plus m2 v2 equal to 0. அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் 0. அப்போ இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் 0னா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் 0. தென் தி வெலாசிட்டி ஆஃப் காம்போசிட் சிஸ்டம் வில் பி, அதுவும் 0. ஏன்னா வந்து இங்க கொலிஷன் நடக்கிறது இன்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் நடக்குது, அதனால வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ் 0. ஹென்ஸ் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் 0வா இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 0ன்னு எடுத்துங்க. ஏன்னா மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் இனிஷியலா 0 இருக்குனால ஃபைனலாவும் 0 இருக்கும். ஸோ தட் வெலாசிட்டி ஆஃப் தி சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நமக்கு என்ன வருது சொல்லுங்கப்பா, 0 அப்படின்னு நம்ம 12th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்து 13th கொஸ்டின் பாருங்க. Two particles of equal mass have coordinates 2 meter, 4 meter, 6 meter
and 6 meter, 2 meter, 8 meter. Of this, one particle has a velocity 2i meter per second, and another particle has velocity 2j meter per second. The coordinates of their center of mass at a time t equal to 1 second will be அப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கோஆர்டினேட்ல v1 க்கு வெலாசிட்டி இருக்கு. இங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எடுத்துனா 2 masses are equal. ஸோ m1 is equal to m2 equal to m ன்னு எடுத்துங்க. அடுத்து பொசிஷன் வெக்டார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2, 4, 6 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது x1 எடுத்துங்க, இது y1 எடுத்துங்க, இது z1 ன்னு எடுத்துங்க. அடுத்து m2 க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து 6, 2, 8 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது கோஆர்டினேட் x2, y2, z2 அப்படின்னு எடுத்துங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இனிஷியலா வந்து இந்த v1 ஈக்குவல் டு 2i கொடுத்துருக்காங்க, v2 ஈக்குவல் டு 2jன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளவு ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும், தி கோஆர்டினேட் ஆஃப் தேர் சென்டர் மாஸ் ஆஃப்டர் t ஈக்குவல் டு 1 செகண்ட் போட்டீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளவு மூவ் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஏன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுக்கு தான் வெலாசிட்டி இருக்கு. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுக்கு தான் வெலாசிட்டி வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்குனால v × t டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவல் வெலாசிட்டி இன்டு டைம். இந்த எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்குனால அப்போ எக்ஸ் டைரக்ஷன் போட்டுக்கிறேன். வெலாசிட்டி வந்து 2 × டைம் வந்து 1ன்றதுனா 2 மீட்டர் போயிருக்கும். அப்படின்னா இனிஷியலா வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க உங்களுக்கு இனிஷியலா வந்து இங்க 2 மீட்டர் தானப்பா இருக்கு. இப்போ ஃபைனலா 4 மீட்டரா மாறிடும். இது x2 ன்னு வச்சு x2 வந்து இது x2 கிடையாது, x1 வருது. x2ன்றது இனிஷியலா x1 இருந்துச்சு இல்லையா, பிளஸ் இங்க x2 இது ஒரு கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அதனால x2 எடுக்காம x டேஷ்னு எடுத்துக்கோங்க, x2 டேஷ் கூட எடுத்துங்க. பிளஸ் இந்த vt 2 மீட்டர் போடணும். x1 எவ்வளவு இருந்தது 2ன்னு இருந்துச்சு இல்லையா, அப்போ 2 + 2 4ன்னு ஆயிருது, 4ன்னு வந்துருது. அப்படின்னா நியூ பொசிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் நியூ பொசிஷன் வந்து x1 டேஷ்னு போட்டு அது 4 மீட்டர்னு போட்டுங்க. பட் மற்றபடி y1 z1 மாறாது. ஏன்னா y டைரக்ஷன் z டைரக்ஷன்ல வெலாசிட்டி கிடையாது. இது செகண்ட் பார்ட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா அனதர் பார்ட்டிகல் வெலாசிட்டி வந்து y டைரக்ஷன்ல இருக்கிறதுனால அது y டைரக்ஷன்ல வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் மாறும். y டைரக்ஷன் வெலாசிட்டி இன்டு டைம்னு போட்டுங்க. வெலாசிட்டி வந்து 2ன்னு போட்டுங்க. டைம் வந்து எவ்வளவு போடலாம் நம்ம 1ன்னு போட்டுங்க. அப்போ 2ன்னு வந்திருக்கு. அப்போ y டைரக்ஷன்ல செகண்ட் பார்ட்டிகல் y டைரக்ஷன்ல வெலாசிட்டி மாறுது, டிஸ்பிளேஸ்மென்ட் மாறுது. இனிஷியலா 2 இருந்ததுனால ஃபைனலா இன்னும் 2 ஆட் ஆயிரும். அப்போ 2 ஆட் ஆயிடுச்சுன்னா அப்போ 4 மீட்டர்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம எடுக்கணும். அப்போ கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்தீங்கன்னா xm ஈக்குவல் டு m1 m ரெண்டுத்துக்கு மாஸ் ஈக்குவல் தானே, m × x1 + m × x2 டிவைட் பை m1 + m2ன்னு போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா இந்த mm கேன்சல் ஆயிடும். m ஈக்குவல் தானே, நியூமரேட்டர்ல mm டினாமினேட்டர் சரி m காமனா எடுத்துட்டீங்கன்னா x1 வந்து பாருங்க 4 வந்திருக்கு, x2 வந்து 6 வந்திருக்கா. அப்போ 4 + 6 டிவைட் பை 2mன்னு போட்டீங்கன்னா mm கேன்சல், 4 + 6 / 2 5. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் 5 இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ நமக்கு 13க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் சொல்லிடலாம். வேணா y கோஆர்டினேட்டை செக் பண்ணிக்கலாம் பாருங்க. அப்போ ycmக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, m × y1 + y2 போடுங்க. ரெண்டு மாஸ் ஈக்குவல்னால y1 வந்து பாருங்க 4 இருக்கு, y2 வந்து 4ன்னு வந்துருக்கு. கரெக்டா? அப்போ 4 + 4 டிவைட் பை 2m போட்டோம்னா என்ன வரும், mm கேன்சல் ஆயிருது. ஸோ ycm ஈக்குவல் டு 4 + 4 வந்து 8, 8/2 வந்து 4ன்னு வந்திருக்கு. அப்போ 4ன்னு வந்துருச்சு. இதே மாதிரி z ஆக்சிஸ்ல பார்த்தோம்னா zcm பார்த்தீங்கன்னா m × z1 + z2, z1 பாருங்கப்பா 6, z2 பாருங்கப்பா 8. அப்போ வந்து 6 + 8 டிவைட் பை 2m போட்டோம்னா mm கேன்சல், 6 + 8 14, 14/2 வந்து 7 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 13th கொஸ்டினுக்கு நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க 14th கொஸ்டின். An isolated particle of mass m is moving in horizontal xy plane along the x-axis at a certain height above the ground. It suddenly explodes into two fragments of masses m/4 and 3m/4. An instant later, the smaller fragment is at y = 15 centimeter. The larger fragment at this instant is at dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா சர்டன் ஹைட் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ஆரிஜின் எடுத்துங்க, இதுதான் y = 0 இருக்கிற இடம் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இது ரெண்டா பிரிஞ்சுட்டு m/4 வந்து எங்க போயிருக்கு பாருங்க, ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் போயிருக்கு. எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு, y = 15 சென்டிமீட்டருக்கு போயிருக்கு. கரெக்டுங்களா? m/4 வந்து இங்க போயிருக்கு. அப்போ m2 வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிருக்கணும். ஏன் சொல்லுங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிருக்கணும்னா வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஷிஃப்ட் ஆகாது இன்டர்னல் ஃபோர்ஸ்னால. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கும். 3m/4 இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னா y2 டிஸ்டன்ஸ் எடுத்துங்க. இப்போ ycmக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m1 y1 + m2 y2 டிவைட் பை m1 + m2 அப்படிதானே. y சென்டர் ஆஃப் மாஸ் உடைய பொசிஷன் மாறாது, இது 0ன்னு போட்டுங்க. அதே ஆரிஜின்லயே இருக்கு. நம்ம கிரவுண்ட் ஆரிஜின் எடுக்காம எவ்வளவு ஹைட்ல இருந்துச்சோ அதான் ஆரிஜின் எடுத்துங்க. அப்போ இந்த m1 + m2 இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்தீங்கன்னா அது 0 ஆயிரும். அப்போ m1 y1 + m2 y2 = 0. கரெக்ட்டுங்களா?
ஸோ தட் y2 இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம் மைனஸ் m1 y1 டிவைட் பை y2 m2 போட்டுக்கலாமா m2 போட்டுக்கோங்க. m1 வந்து m/4, y1 வந்து 15, m2 வந்து 3m/4. அப்போ m/4 கேன்சல் பண்ணிட்டோம். 15/3 5. இங்க ஒரு மைனஸ் இருந்துச்சு இல்லையா, அப்போ -5. ஸோ -5 சென்டிமீட்டர் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 15th கொஸ்டின் போலாம் பாருங்க. Blocks A and B are resting on a smooth horizontal surface given equal speeds 2 meters per second in opposite direction sense. In the figure, at t equal to 0, the position of blocks are shown when the coordinates of center of mass t equal to 3 second will be. ஸோ இப்போ இனிஷியலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். அதே தான் ஃபைனல் சென்டர் ஆஃப் மாஸாக இருக்கும். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்றோம், அடுத்து எந்த ஃபோர்ஸுமே நம்ம அப்ளை பண்ணுறதில்ல. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாமல் இருக்கிறதுனால வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் மாறாது. சரிங்களா? அப்போ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்தீங்கன்னா என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் மாஸ் 4ன்னு எடுத்துங்க, வெலாசிட்டி 2ன்னு எடுத்துங்க. அதாவது ஃபார்முலா தெரியலையே, வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து m1 v1 + m2 v2 டிவைட் பை m1 + m2ன்னு போடுவோம். அப்படி தானப்பா அது அப்படின்னு எழுதிப்போம். ஓகே, இப்போ இங்கே v1 = 2ன்னு எடுத்துங்க, v2 = -2ன்னு எடுத்துங்க. இன்னும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. அப்படின்னா m1 v1 போட்டாச்சு, m2 v2 வந்து 4 × -2 போட்டு டிவைட் பை 4 + 4 போட்டோம்னா நியூமரேட்டர் பாருங்க 0ன்னு வந்துருது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் 0. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் மூவ் ஆகாது, சென்டர்ல இருக்கும். இந்த ரெண்டு மாஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.5 மீட்டர் தானப்பா கொடுத்துருக்காங்க. 4.5 மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்க, 2.25. ஒய் கோஆர்டினேட் வந்து 0, ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் 2.25, 0. இந்த 15th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A man of mass m is standing on a plank of equal mass m resting on a smooth horizontal surface. The man starts moving on the plank with the speed u relative to the plank. The speed of the man relative to the ground ன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இது எப்படி பண்ணலாம்னா, அப்போ மேன் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாரு, ஸ்பீடு யூல மூவ் ஆகுறாரு, பிளாங்க் v ஸ்பீட்ல இப்படி மூவ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் பார்த்தா என்ன தெரியும், இந்த இவர் மேன் இந்த டைரக்ஷன் மூவ் ஆகும்போது பிளாங்க் பேக்வர்ட் பண்ணா இவரும் பேக்வர்ட் போயிருப்பார். எவ்வளோ, அந்த v வெலாசிட்டில. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் எவ்வளோ வெலாசிட்டில இவர் மேன் போற மாதிரி தெரியும்னா u - v வெலாசிட்டில போற மாதிரி தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சிஸ்டம் மேல வந்து நமக்கு மொமெண்ட், இது ஃபோர்ஸ் கிடையாது இந்த சிஸ்டம். அதாவது இந்த மேன் வந்து பிளாங்க் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றது, பிளாங்க் மேன் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றது இன்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இந்த சிஸ்டம் மேல 0 ஆக்ட் ஆகுது. அதனால மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் மஸ்ட் பி 0 அப்படின்னு வரணும். மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் எப்படி வரணும், மஸ்ட் பி 0 வரணும். ஓகேங்களா? அப்படி போட்டோம்னா அப்போ மொமெண்டம் ஆஃப் தி மேன் பிளஸ் மொமெண்டம் ஆஃப் தி பிளாங்க் ஈக்குவல் டு 0 வரும். ஓகேங்களா? அப்போ மொமெண்டம் ஆஃப் தி மேன் வந்து m × u - v பிளஸ் மொமெண்டம் ஆஃப் தி பிளாங்க் வந்து m × v, கரெக்டுங்களா, இஸ் ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, ஆக்சுவலா பிளாங்க் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே மேனுக்கு போகுது, அதனால இங்க ஒரு மைனஸ் போட்டுக்கணும். பிளாங்க்கு வந்து நம்ம ஒரு மைனஸ்ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால பிளாங்க் மொமெண்டம் வந்து ஆப்போசிட் டு தி மேன் மூவ் ஆகிறதுனால நம்ம வந்து இங்க மைனஸ்ன்னு போட்டுக்கலாம்ப்பா. ஓகேப்பா. இப்போ வந்து இது சால்வ் பண்ண என்ன ஆகும் பாருங்க, mu இங்க ஒரு -mv -mvன்னு வருது, ஈக்குவல் டு 0 வருதா. அப்போ mu இஸ் ஈக்குவல் டு 2mvன்னு வருதுங்களா. m கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ v ஈக்குவல் டு u/2. வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் மேன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் u - v தானே பார்த்தோம். ஸோ u - v எவ்வளோ, u/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது சப்ஸ்டிட் பண்ணிருங்க, u/2. அப்போ u - u/2 என்ன வருது பாருங்க, u/2. ஸோ ஆன்சர் வந்து 16th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 17th கொஸ்டின் பாருங்க. 17th question. An object of mass 3m splits into 3 equal fragments. 2 fragments have velocities vj, vi. The velocity of third fragment கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, இது பிரேக் ஆகிறதெல்லாம் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ்னால தான், அதனால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை. ஸோ அப்போ வந்து சிஸ்டம் வந்து ரெஸ்ட்ல இருந்திருக்கணும் இனிஷியலாக. அப்போ இனிஷியல் மொமெண்டம் 0, ஃபைனல் மொமெண்டமும் 0வா இருக்கணும். அப்போ ஃபைனல் மொமெண்டம் ஈக்குவல் இனிஷியல் மொமெண்டம் 0ன்னு எடுத்துங்க. இப்போ இது எப்படி பிரேக் ஆயிருக்குன்னா, ஈக்குவல் மாஸா பிரேக் ஆயிருக்கு. ஈக்குவல் மாஸா பிரேக் ஆயிட்டு ஒன்று வந்து இந்த டைரக்ஷன்ல vj கேப்ல போயிருக்கு, இன்னொன்று வந்து இந்த பக்கம் vi வெலாசிட்டில போகுது. இது இன்னொரு பார்ட்டிகல் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கும். இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபைனல் மொமெண்ட் 0ன்றது எல்லா பார்ட்டிகளுக்கு மொமெண்டமும் நம்ம வெக்டார் நோட்டேஷன்ல ஆட் பண்ணி ஈக்குவல் 0 போடலாம். தேர்ட் பார்ட்டிகல் மொமெண்டம் வந்து m × v, செகண்ட் பார்ட்டிகளுக்கு மொமெண்டம் வந்து m × v × j அப்படின்னு எழுதிக்கலாம். தேர்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி நமக்கு தெரியாதனால v டேஷ்னு போட்டுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் மொமெண்டம் வந்து m × v × vi அப்படின்னு எழுதிக்கிங்க. இஸ் ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா அப்போ தேர்ட் பார்ட்டிகளுடைய மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் தி
சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் என்ன வருது சொல்லுங்கப்பா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டிகல் வெக்டார் சம்ல வருது. m கேன்சல் பண்ணிடலாம். அப்போ தேர்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு v காமன் எடுத்துட்டா i பிளஸ் ஜே. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து 17th கொஸ்டினுக்கு நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 18th கொஸ்டின். A stationary bomb explodes into two parts of masses 3 kg and 1 kg. The total kinetic energy of the two parts after explosion is 2400 joule. The kinetic energy of the smaller part அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க எப்படி பண்றேன்னு. இப்போ ஒரு ஸ்டேஷனரி பாம்பு இருக்கு, இனிஷியல் மொமெண்டம் 0 கரெக்டுங்களா? அப்போ ஃபைனல் மொமெண்டமும் 0வா இருக்கணும். அப்படின்னா இது ரெண்டா பிரேக் ஆகிட்டு இப்படி மூவ் ஆகும்போது இந்த ஸ்மாலர் பிளாக் மொமெண்டம் P1, இந்த பிக்கர் பிளாக் மொமெண்டம் P2 எடுத்தோம்னா இந்த P1 plus P2 ஈக்குவல் டு 0 வரணும். அப்படின்னா P1 ஈக்குவல் டு P2. சரிங்களா? டைரக்ஷன் தான் ஆப்போசிட், மேக்னிடியூட் ஈக்குவல். அப்படின்னா மொமெண்டமா இந்த ரெண்டு பார்ட்டிகல் ஸ்மாலர் பிளாக்கும் லார்ஜர் பிளாக்கும் ஈக்குவல் மொமெண்டம்ல, ஈக்குவல் மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம்ல மூவ் ஆகுது. கைனடிக் எனர்ஜிக்கு உங்களுக்கு ஃபார்முலா ஆஃப் mv ஸ்கொயர்னு தெரியும் இல்லையா? இப்போ இதுல மாஸ்ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன வருதுன்னா கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு இந்த மாஸ் இன்டு வெலாசிட்டி மொமெண்டம், ஸோ மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m வருது. இப்போ ரெண்டு பார்ட்டிகல் மொமெண்டம் சேம்னால கைனடிக் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ்னு போட்டுங்க. கைனடிக் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாஸ் போட்டுங்க. அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் டிவைட் பை கைனடிக் எனர்ஜி ஆஃப் செகண்ட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு m2 by m1 ன்னு வருது. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்று வந்து 3 கிலோகிராம், இன்னொன்று 1 கிலோகிராம் சொல்லிட்டாங்க. அப்போ m2 வந்து 3 கிலோகிராம், m1 வந்து சாரி ஏதாவது ஒன்று, m2 வந்து 1 கிலோகிராம், m1 வந்து 3 கிலோகிராம் கூட எடுத்துங்க. அப்படி எடுத்தீங்கன்னா என்ன வருது பார்த்தீங்கன்னா k1 by k2 இஸ் ஈக்குவல் டு 1:3 ரேஷியோவாக இருக்கு. நமக்கு ஸ்மாலர் பார்ட் கைனடிக் எனர்ஜி தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்மாலர் பார்ட் கைனடிக் எனர்ஜி கேட்டிருக்கிறது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஸ்மாலர் பார்ட் வந்து என்னது, இங்கே நம்ம எடுத்தது வந்து m2 தான் ஸ்மாலர் பார்ட், அப்படி தானேப்பா? அப்படின்னா k2 தான் கேட்டிருக்காங்க. k2 தான் கேட்டிருக்காங்க. சரி, அப்போ k1க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து 1 டைம், k2க்கு 3 டைம், மொத்தம் 4 டைம்ஸாக பிரிச்சுக்கிங்க எனர்ஜி. அப்போ டோட்டல் எனர்ஜி கொடுத்தது வந்து 4 டைம்ஸாக பிரிச்சிங்கன்னா 2400 by 4ன்னு போட்டிங்கன்னா டோட்டல் இது ஒரு பார்ட்டுக்கு கைனடிக் எனர்ஜி என்ன வருது பார்த்தீங்கன்னா 600 கிடைக்குது. நமக்கு ஸ்மாலர் பார்ட்டு கைனடிக் எனர்ஜி வந்து ஸ்மாலர் பார்ட்ன்றது k2, அந்த k2ன்றது 3 டைம்ஸ் வந்திருக்கு. k1 பாருங்க 1 டைம் இருக்கு, k2 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து k2 வந்து 3 டைம்ஸ் பண்ணணும்னா 3 into 600, ஸோ 1800 ஜூல், 1800 ஜூல் அப்படி இருக்கு. இல்லைன்னா கைனடிக் எனர்ஜி வந்து இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் மாசஸ்ன்னு எடுத்துங்க. இன்வெர்ஸ் ரேஷியோ மாஸ் எடுத்தோம்னா 1:3ல தான் மாஸ் பிரியுது எனர்ஜி. அப்போ 1:3ல பிரியுதுன்னா வந்து ஸ்மாலர் பார்ட்டுக்கு வந்து மாஸ் 1ன்னா 3 டைம்ஸ் எடுத்துக்கணும். இன்வெர்ஸ் ரேஷியோ எடுத்துக்கணும், கைனடிக் எனர்ஜி 3 டைம்ஸ் வரணும் அப்படின்னு போட்டுட்டோம்னா நமக்கு ஆன்சர் 1800 ஜூல்னு வருதுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A shell of mass m is moving horizontally with velocity v and collides with the wedge of mass m just above point A as shown in figure. As a sequence, wedge starts to move towards left and the shell returns with velocity in xy plane. The principle of conservation of momentum can be applied. ஆக்சுவலா இந்த ஸ்பியர் வந்து இங்க இடிக்குது இல்லைங்களா, இது இன்டர்னல் ஃபோர்ஸ், கொலிஷன் நடக்கிறது இன்டர்னல் ஃபோர்ஸ். சரிங்களா? இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் y டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமே தவிர x டைரக்ஷன்ல நோ ஃபோர்ஸ். ஏன்னா வந்து இந்த மாஸ் கொலைட் ஆகிட்டு xy பிளேன்ல இப்படி போகுதுன்னு வச்சுங்க. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் mg ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆக போகுது. அப்போ y டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. x டைரக்ஷன்ல டோட்டல் ஃபோர்ஸ் 0, x டைரக்ஷன்ல ஃபோர்ஸே கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே கிடையாது. அப்படின்னா இந்த சிஸ்டம்க்கு இந்த ஸ்மால் எம்முக்கும் கேபிட்டல் எம்மும் ஒரு சிஸ்டம் கன்சிடர் பண்ணிட்டு அந்த சிஸ்டம் மேல x டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் 0ன்னு எடுத்துட்டோம்னா ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல வந்து என்ன ஆகும்னா பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டம் கன்சர்வ்ட் எடுத்துக்கலாம். ஆனா y டைரக்ஷன்ல வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுனால கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து y டைரக்ஷன்ல மொமெண்டம் சேஞ்ச் பண்ணும். சோ தட் இந்த क्वेश्चन ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க 28th क्वेश्चन, லாஸ்ட் क्वेश्चन. A shell is fired from cannon with a velocity v at an angle theta with the horizontal direction. At the highest point in its path, it explodes into two pieces of equal masses. One of the piece retraces its path to the cannon and the speed of the other piece immediately after the explosion அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க நல்ல கொஸ்டின். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு ப்ரொஜெக்டைல் மாதிரி இப்படி எடுத்துக்கலாம். இந்த ப்ரொஜெக்டைல ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி தீட்டான்னு இதை எடுத்துங்க. இப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம். மேக்ஸிமம் ஹைட்ல வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா v cos θன்னு இருக்கும், ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ இனிஷியல் மொமெண்டம் எவ்வளவு பாத்தீங்கன்னா m into v cos θன்னு வரணும். இப்போ ஃபைனல் மொமெண்டம் என்ன பாத்தீங்கன்னா இது பிரேக் ஆகுது. இது எப்படி பிரேக் ஆகுதுன்னா ரெண்டு பார்ட்டா பிரேக் ஆயிருக்கு. At the highest point in its path, it explodes into
டூ ஈக்குவல் மாசம் சொல்லிட்டாங்க. அப்ப 2 மாசம் இப்படி பிரேக் ஆயிருக்கு, இப்படி பிரேக் ஆயிருக்கு. ஒரு பார்ட் அப்படியே ரீட்ரேஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த வெலாசிட்டி வி காஸ்ட் ஆஃப் வெலாசிட்டி இருந்தால் தான் ரீட்ரேஸ் ஆயிருக்க முடியும். அப்போ ஃபைனல் மொமெண்டம் எம்வி காஸ்ட்னு எடுக்கலாம். ஆனால் ஃபைனல் மொமெண்டம் எடுக்கும்போது எம் பை டூ ஃபர்ஸ்ட் பார்ட் 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறதுனால எம் பை டூ இன்ட்டு வி ஒன் பிளஸ் எம் பை டூ இன்ட்டு வி டூ இஸ் ஈக்குவல் டு எம்வி காஸ்டா அப்படின்னு போடணும். சரிங்களா? இப்போ இதுல வி ஒன்னுக்கு என்ன இருக்கணும்னா இது அப்படியே ரீட்ரேஸ் ஆகணும்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல என்ன வெலாசிட்டி இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படியே போகணும். அப்போ வி ஒன் ஈக்குவல் டு மைனஸ் வி காஸ்டான்னு போட்டுருங்க. இப்போ வி டூ ஈக்குவல் டு தான் நமக்கு கொஸ்டின் மார்க். வி டூ தான் நமக்கு தேவை. கரெக்டுங்களா? ஸோ வி டூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துட்டு ஈக்குவேஷன் ஒன்ல வி ஒன்னை சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணா பாருங்க இங்கே எம் பை டூ இன்ட்டு வி ஒன் வந்து மைனஸ் வி காஸ்டான்னு போட்டுக்குங்க. பிளஸ் எம் பை டூ இன்ட்டு வி டூ அப்படியே வச்சுங்க. வி டூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு எம்வி காஸ்டான்னு வச்சுக்கலாம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எம் கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸ் வி பை டூ காஸ்டா ரைட் சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ வி டூ பை டூ இருக்கு, இங்க இருக்கு, அங்கே வி காஸ்டா பிளஸ் வி பை டூ காஸ்டா இப்படி போட்டுட்டோம். இது எல்சிஎம் எடுத்தா என்ன வருது பாருங்க 3v cos θ பை 2ன்னு வருதுங்களா? இங்க வந்து வி டூ பை 2ன்னு இருக்கு. இப்போ 2 கேன்சல் பண்ணிருங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா இங்க வி டூ என்ன வருது பாருப்பா, வி டூ ஈக்குவல் டு நமக்கு 3v cos θ அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ 3v cos θ தானே கிடைச்சிருக்கு. அது ஆப்ஷன் எது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ 20 சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. அடுத்த பார்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம்ப்பா.